ஆனா இப்போ ராமநாதபுரத்துல யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ராமநாதபுரத்தில் ரெண்டு பேத்துக்குமே இதாக இருக்கும். ரெண்டு பேருக்கு 4 பேர் நிக்கிறாங்க. நவாஸ்கனி சாருக்கும் ஓபிஎஸ்க்கு தான் பெரும் போட்டியாக இருக்கும். இப்போதைக்கு மதச்சார்பற்ற கூட்டணின்னு நினைச்சீங்கன்னா நவாஸ்கனி தான் ஜெயிப்பாரு. எல்லா ஜாதி மதத்தை பார்க்காம அவர் படிக்க வச்சிருக்காரு. கல்வி உதவி நிறையா பண்ணியிருக்காரு. ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அவர் முன்னாள் முதல்வராக இருந்ததுனால மக்களுக்கு நல்லது செய்வார்னு நம்பி அவர் போட்டு போகணும். கண்டிப்பாக நவாஸ்கனிக்கு வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய கல்வி பணிகள் செஞ்சிருக்காரு. வருஷத்துக்கு 5000 மாணவர்கள் இங்கே படிக்க வச்சிருக்காரு. அவருடைய பலத்தை இங்கே வந்து ராமநாதபுரத்தில் நிர்வகிக்கிறதுக்காக ராமநாதபுரத்துக்கு வந்திருக்காரு. ராமநாதபுரம் மக்கள் நம்பி வந்திருக்காரு. இங்கே பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸோட ஓட்டு அதிகம். ஸோ அதன் எப்படினாலும் அவருக்கு டஃப்பாக தான் இருக்கும் ஓபிஎஸ்க்கு. ஓகே, மொரோவர் நவாஸ்கனி இங்கே எப்பயுமே ஜெயிச்சுட்டு வர்றாரு ஃப்ரீக்வெண்டாக. ஓகே, ஸோ அவருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது சொல்ல முடியாது, ரெண்டு பேருமே ஈக்குவல். ஒரு சில பேர் பலாப்பழம் தான் வருன்றாங்க, ஒரு சில பேர் ஏனி தான் வருன்றாங்க. ரெண்டு பேருக்கு காம்படிஷனாக இருக்கும். எல்லாருமே முதலமைச்சராக இருந்தவர், முன்னாள் முதல்வர் இருந்தவனால நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெயிக்கிற யார் ஜெயிப்பாங்கன்னா ஏனி தான் ஜெயிக்கும். ஏனி தான் ஜெயிக்கும். ஆமா, ஒரு ஃபார்மர் சிஎம் ஓபிஎஸ் நிக்கிறாரு, ரெட்டெல்லாம் நிற்கிறாரு. ஆனால் இருந்தாலும் கூட ஆளுங்கட்சி இல்லை, அதனால ஏனி தான் ஜெயிக்கும். பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன், ஃபீஸ் கூட கட்டிட்டேன். அதெல்லாம் சரிதான். மத்த செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா. ஆமா சித்தப்பா, காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய், படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பஸ் வர ஃப்ரீ. இப்போ நான் சாதாரண பெண் இல்ல, புதுமை பெண். நாங்க மட்டும் என்ன, இப்போ பசங்களுக்கும் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ராமநாதபுரத்துல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு மதச்சார்பற்ற கூட்டணின்னு நினைச்சீங்கன்னா நவாஸ்கனி தான் ஜெயிப்பாரு. சரி, ஏன்னா அவர் பாராளுமன்ற உறுப்பினர் போன வட்டம் இருந்தப்பவே அவர் பல நன்மைகளை செஞ்சிருக்காரு. காரணம் என்னன்னா, ஏழை எளிய மக்களுக்கு எல்லா ஜாதி மதத்தை பார்க்காம அவர் படிக்க வச்சிருக்காரு. கல்வி உதவி நிறையா பண்ணியிருக்காரு. கொரோனா காலங்களில் வந்து அவருடைய பணி வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா 2 வருஷமா அவர் இதில் இருக்கிறப்ப கொரோனாவில் முடக்கப்பட்டது. அப்போ கொரோனாவில் எந்த நலத்திட்டமே செய்ய முடியாது. அது ஒன்று. அதையும் மீறி அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்களை கொண்டு வரணுமென்றக்காக தனி விமானம் பிடிச்சி கிட்டத்தட்ட அவர் கொண்டு வந்து இங்கே மக்களை சேர்த்துருக்காரு. எங்கள் ஐயா ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேண்ணா, பாஜக கூட்டணிலாம் இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களாண்ணே? அதுவும் பரவாயில்ல, அவரு நல்லா ஜெயிச்சுட்டு நல்லபடியாக செஞ்சா அது எங்களுக்கு போதும். கண்டிப்பாக நவாஸ்கனி தானே ஜெயிக்கும். இங்க ஒரு ஃபார்மர் சிஎம் ஓபிஎஸ் இருந்தாலும் பிஜேபி கூட்டணி தனியாக நிற்கிறாங்க, ஏடிஎம்கே தனியாக நிற்கிறாங்க. இங்கே மொத்தமாக மதச்சார்பற்ற கூட்டணி மொத்தமாக ஒரே இதில் வரும்போது கண்டிப்பாக நவாஸ்கனிக்கு இங்கே வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய கல்வி பணிகள் செஞ்சிருக்காரு. வருஷத்துக்கு 5000 மாணவர்கள் இங்கே படிக்க வச்சிருக்காரு. 5 வருஷத்துக்கு 25000 மாணவர்கள் அப்படிங்கும்போது அதுவே அவருக்கு ஒரு தனிப்பட்ட பெரும் ஓட்டாங்க மாறும். அதனால கண்டிப்பாக இங்கே நவாஸ்கனி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ராமநாதபுரத்துல மோடிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் நிக்கிறாரு, சுயேட்சையா நிக்கிறாரு. செல்வாக்கு இருந்தாலும் தனித்தனியா பிரியறதுனால இங்க அவங்களால ஜெயிக்கிறது சிரமம். ஓகே, ராமநாதபுரத்தில் ரெண்டு பேத்துக்குமே இதாக இருக்கும். ரெண்டு பேருக்கு 4 பேர் நிக்கிறாங்க. நவாஸ்கனி சாருக்கும் ஓபிஎஸ்க்கு தான் பெரும் போட்டியாக இருக்கும். சரி சரி. இன்னொன்று என்னன்னா, அவரு ஓபிஎஸ்லயே 5 ஓபிஎஸ் நிக்கிறாங்க. இருந்தாலும் ஃபெமிலியரானது அவர் தானே. ஓகே, என்ன சின்னம் தெரியுமா உங்களுக்கு? பலாப்பழம். பலாப்பழம். ரெண்டு பேருக்கு ஏனியா பலாப்பழமான்னு போட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது சொல்ல முடியாது, ரெண்டு பேருமே ஈக்குவல். ஒரு சில பேர் பலாப்பழம் தான் வருன்றாங்க, ஒரு சில பேர் ஏனி தான் வருன்றாங்க. ரெண்டு பேருக்கு காம்படிஷனாக இருக்கும். எல்லாருமே அவர் அந்த அளவுக்கு அவர் ஒன்றும் இறக்கி வேலை செய்கிற மாதிரி. ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அவர் முன்னாள் முதல்வராக இருந்ததுனால மக்களுக்கு நல்லது செய்வார்னு நம்பி அவர் போட்டு போடணும். ஓகே, இப்போ இந்த பக்கம் அவர் பாஜக கூட்டணியில் இருக்காரு. இங்கே பாஜகவுக்கு ஒன்றும் பவர்லாம் நாங்கள் அந்த இதை பார்க்கல. அவர் ஒரு நல்ல மனிதன், அதனால அதை தான் பார்க்குறோம். கட்சி இதுகள்லாம் நினைக்கல. அவர் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தார், மக்களோட நிலைமை அவருக்கு நல்லா புரியும். அதை உணர்ந்து நாங்கள் அவர் செயல்படுவார், அதனால அவர் ஓட்டு போடுவோம். நல்ல மனிதன். இப்போ தேனியிலேருந்து மாறி வந்துட்டாரு. தேனியில் செல்வாக்கு இல்லாதனால தான் அதான் முதலே சொல்லிட்டேனே. அவர் தேனி மாவட்டம்லாம் பெருசில் அவர் நல்ல மனிதர். அவர் முன்னாள் முதல்வராக மக்களுக்கு அமைதியான ஆட்சியை கொடுத்துருக்காரு. அந்த நம்பிக்கையில் அவருக்கு போட விருப்பம். ஜெயிக்கிற யார் ஜெயிப்பாங்கன்னா ஏனி தான் ஜெயிக்கும். ஏனி தான் ஜெயிக்கும். ஆமாம், இங்கே ஒரு ஃபார்மர் சிஎம் ஓபிஎஸ் நிற்கிறாரு, ரெட்டெல்லாம் நிற்கிறாரு. ஆனால் இருந்தாலும் கூட ஆளுங்கட்சி இல்லை, அதனால ஏனி தான் ஜெயிக்கும். இங்க திமுக மேல இருக்க அதிருப்தி ஏனிக்கு எதிராக விடுவாதா? அதிருப்தி என்ன அதிருப்தி? மக்களுக்கு என்ன அதிருப்தி இருந்தாலும்
மக்கள் அதை யோசிச்சா போடுறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஓபிஎஸ்ஏ நின்னாலும் ஏணி ஜெயிச்சிடும். யாரு நின்றாலுமே அது ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில ஏணிதான் வரும். அவர் வந்து ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவர். முன்னாள் முதல்வர் வந்தவர்னா நம்மளுக்கு நம்ம ஊரில் நிற்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் முதலமைச்சராக இருந்தவர், முன்னாள் முதல்வர் இருந்தவனால நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நவாஸ் கனி ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் ஒரு ஃபார்மர் சிஎம், தமிழ்நாட்டில் சிஎம்மா இருந்தவர் இங்கே நிற்கிறாரு. புரியுது, பட் இங்க பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்ஸோட ஓட்டு அதிகம். ஸோ அதன் எப்படினாலும் அவருக்கு டஃபா தான் இருக்கும் ஓபிஎஸ்க்கு. ஓகே. மொரோவர் நவாஸ் கனி இங்க எப்பயுமே ஜெயிச்சுட்டு வராரு ஃப்ரீக்வெண்டா. ஸோ அவருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இங்க ஓபிஎஸ்ஏ நிக்கிறாரு, முன்னாள் முதல்வர். அவர் இருந்தாலும் அவருக்கு அப்படி ஒரு பெரிய வாய்ஸ் இருக்காது. ஏன்னா இவர் ஆரம்ப காலங்கள்ல இருந்து 5 வருஷ காலமா இவர் வந்து மக்கள் பணி நிறைய முகம் தெரிஞ்சவர், மக்கள் பணி செஞ்சவர், மக்களோட மக்களா வர்றவர். ஆகையால வந்து அவரு நவாஸ் கனியோட ஃபேஸை விட ஓபிஎஸோட ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும் கிடையாது. இந்த ஊர் மக்கள், அதாவது இது இந்த மண் எப்படி மண்ணுன்னா, ராம்நாடு மண்ணு எப்படின்னா மதசார்பற்ற மண். மாமே மச்சினே சித்தப்பேன் பெரியப்பன் தான் பலவர மண்ணு. இந்த மண்ணுல வந்து ஜாதிக்கோ முகத்துக்கோ வேலை கிடையாது. அவர் பாஜக கூட்டணியில் இருக்கிறது பிரச்சனையா இருக்குமாண்ணே ஓபிஎஸ்? அப்படி நம்ம சொல்ல முடியாது, அந்த கருத்து நமக்கு தெரியாது. பட் இங்க வந்து நவாஸ் கனிக்கு நல்ல ஒரு சூப்பர்.